உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களாகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? ஃபர்ஸ்ட் இந்த ஆகஸ்ட் மாசத்துல கிரகங்களுடைய அடைவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது லக்ன உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், அதே சமயத்தில் 4ஆம் இடத்தில் புதன் பகவான், அதே சமயத்தில் அந்த 4ஆம் இடத்திலேயே குரு பகவானும் உச்சபலமாக இருக்கிறாங்க. அதே 4ஆம் இடத்தில் சூரிய பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடத்தில் கேது பகவான். அது போக உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான், 12ஆம் இடத்தில் சனி பகவான். அப்போ இத்தனை கிரகங்கள் இப்ப நம்ம சுத்தி இருக்குதுன்னா, இப்போ உங்களுடைய ராசிநாதன் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆவது இடத்துல. அப்ப இந்த 3ஆவது இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருப்பது நல்லதா கெட்டதா அப்படின்னா, கண்டிப்பாக நல்லது. அப்போ இத்தனை வருட காலமாகவே, கடந்த 2 வருடம் 3 வருட காலமாகவே உங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்குள்ள, உங்களுடைய அக்கா தங்கச்சிகளுக்குள்ள, உங்களுடைய இரத்த சம்பந்தத்தில் மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு திருப்தி இல்லாமல், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த பீரியடில் அந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதால் கண்டிப்பாக அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக உருவாகும். அது போக நீங்க தூர பிரயாணம் போவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பகவானால கண்டிப்பா உருவாகும். தூர பிரயாணம்னா ஒரு நாடு விட்டு ஒரு நாடு, ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட் போறது, இது மாதிரி மாற்றங்கள். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம பிழைப்பை நடத்துவது, நம்ம பொழப்புக்கு வேண்டி பாத்தீங்கன்னா இன்னொரு நாட்டுக்கு போகிறது, அங்கே போய் வேலை செய்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் இந்த பீரியடில் பண்ணுவதற்கு சான்ஸ் இருக்குது. அது போக புதன் பகவானும் குருவோடு இணைந்து இருப்பதால் உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் 3ஆம் இடத்து அதிபதியுமான புதன் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தை காரகன், அதாவது இந்த படிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு 10th படிக்கிறவங்களுக்கோ, +2 படிக்கிறவங்களுக்கோ, +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்களுக்கோ, இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படிப்பால் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல படிப்பு மூலியமாக நல்ல மார்க் வாங்கி அதன் மூலியமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். 2வது பார்த்தீங்கன்னா, அந்த புத்திகாரகனும் புதன் பகவான் தான். அப்ப அந்த புதன் பகவான் குருவோடு இணைந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக தெளிவில்லாமல் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம யோசனை பண்ணாமல், சிந்திக்காமல் எடுத்த முடிவுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நல்லா சிந்திச்சு நல்ல தெளிவான முறையில் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ இதற்கு முன்னாண்ட நாம் பார்த்தீங்கன்னா தெளிவில்லாமல் எடுத்த முடிவு, நாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த முடிவாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதிலிருந்து மாற்றம் அந்த மாற்றத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். ஏன்னா குருவோட புதன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாருங்க? அந்த சிம்மம், சூரியன். அப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி குருகோடு, கடகத்தில் இருக்கக்கூடிய குருகோடு இணைந்திருப்பதால் அப்போ பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் அரசன் சூரியன், அந்த சூரிய பகவான் குருவோடு இணைந்திருப்பதால் கண்டிப்பாக உங்களை அதாவது வெளிச்சம் போட்டு காட்டும். ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு அதிகார தோரணையில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் உங்களை வெளிச்சம் போட்டு காட்டும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில்
நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் திருப்தியாக இருக்கும் ஒரு தொழில் ரீதியாக. அதுபோக ஒரு நல்ல தொழில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு நல்ல வேலையை இப்போ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்த்த வேலை இப்போ நம்மளுக்கு கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அந்த இன்டர்வியூவை கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல வேலையும் இல்லை ஒரு நல்ல பிஸ்னஸோ அந்த பிஸ்னஸில் நல்ல மாற்றங்களோ இந்த பீரியடில் உங்களுக்கு உருவாகும். அதே சமயத்தில் அந்த ஆகஸ்ட் 17 குரு பகவான் பெயர்ச்சியாகி தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வர்றாங்க. அப்போ அந்த சொந்த வீட்டுக்கு வரும்போது அந்த மேசராசிக்காரங்களுக்கு அந்த நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி வரும்போது கண்டிப்பாக இந்த 5ஆம் இடத்து அதிபதியால் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம், ஒரு திருமண விஷயத்தில் ஒரு திருப்பம், தன் காதலிக்கிறீங்கன்னா அதில் ஒரு திருப்பம், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சூரிய பகவானால். அப்போ அதே சமயத்தில் நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை எப்போ வருது அப்படின்னா, சுக்கிர பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான் தான். அப்போ அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது கலஸ்தர காரகன். அப்போ அந்த கலஸ்தர காரகன் இப்போ உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல நீச்சமாறாங்க. அதனால குடும்ப வாழ்க்கையில் பெண்களாகப்பட்டது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகளோ சில குழப்பங்களோ வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் செய்யாத தப்பு செஞ்சேங்கிற பேர் வரும். வீண் பழிபாவத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் வரும். இது சுக்கிரன் நேச்சமானதுனால. அதே சமயத்தில் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பெண்ணை எங்கூட நல்லா நீங்கள் நல்லா பேச மாட்டேங்கிறீங்க, நல்லா பழக மாட்டேங்கிறீங்க, எங்கூட பார்த்தீங்க என்னை பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா குறைகளாக சொல்லுவாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களையே சந்தேகப்படுவாங்க. அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா குறை சொல்வது உங்களுடைய எதிர்பார்ப்பு இனத்தவர். அப்போ இதனால் நீங்கள் மனசு உடஞ்சோ இல்லை அவசரப்பட்டோ ஏதாவது பேசியோ அந்த பிரச்சனையை பெருசு பண்ணிக்க வேண்டாம். அப்போ இந்த சமயத்தில் அமைதியாக அவங்க என்ன பேசினாலும் அதை பெருசாக எடுத்து கொள்ளாமல் சாதாரணமாக விட்டுட்டு போயிருங்க. அப்படி போகும்போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது. அதுக்கு அடுத்த மாதம் சொல்லலாம், இந்த மாதம் என்னை பார்த்தீங்கன்னா நீ எவ்வளவு பேசின, எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்த, நீ பேசுறது நல்லா இருக்குதா, நீ நினைச்சது சரியா அப்படின்னு அடுத்த மாதம் சொல்லும்போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்போ தான் அவங்களுக்கு வரும். அது போக பெண்கள் இந்த மாதத்தில் அதாவது ஆபரணங்கள், தங்கம், நகை இப்போ பார்த்தீங்கன்னா அதை வாங்கிறது, அதில் காசு இன்வெஸ்ட் பண்ணுறது, அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. அப்போ அந்த ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கும்போது மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு பகவான் தான் ஒரு பலம். அப்போ அந்த பலம் அப்படிங்கிறது ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருப்பது யோகம். அப்போ அந்த யோகத்தால் மேசராசிக்காரர்கள் திடீர்னு ஒரு வளர்ச்சி கிடைக்கும், திடீர்னு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், அடுத்தவங்க கண் பார்வையில் படக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை செய்வீங்க. அதுபோக 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுக்கு 7.5 சனியை கொடுத்துட்டு இருந்தாலும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக கடகத்திலிருந்து அந்த சனி பகவானை பார்க்கறதுனால அந்த 7.5 சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். அப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அந்த 7.5 சனி உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையை கொடுத்தாலும் இந்த குரு பார்க்கறதுனால இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த 7.5 சனி தன்னுடைய வேலையை செய்யாது. குரு பகவானுடைய கண்ட்ரோலுக்கு அந்த சனி பகவான் வர்றதுனால கண்டிப்பாக குரு பகவானுடைய இயக்கத்தில் தான் அந்த சனி பகவான் இயங்கும். அப்போ அந்த குரு பகவான் ஒரு சுபகிரகம்,
உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து இயங்குறாரு. அந்த 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, அது போக பூமி சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது, தாய் சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த குரு பகவான் நல்லவர். கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது ரூபத்தில் ஒரு கிரயம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முன்னாண்ட நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, நம்பினவங்கனாலேயே வேதனைப்பட்டிருக்கிறீங்க, நம்பி மோசம் போயிருக்கிறீங்க. தொழிலில் நீங்கள் கஷ்டப்பட்டும் ஒரு நல்ல இடத்துக்கு ரீச் ஆக முடியாமல் அவதிப்பட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே போய் இந்த பீரியடில் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெண்களும் இந்த பீரியடில் நம்ம வாய் தவறி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிடுவோம். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய மனசை கஷ்டப்படுத்தும், புண்படுத்தும். அதனால் பார்த்தீங்கன்னா பெண்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல விஷயம். அதே சமயத்தில் இந்த மேசத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இது அருமையான நட்சத்திரங்கள். அஸ்வினி குதிரை பலம், பரணிங்கிறது பூமியை ஆளக்கூடிய அந்த அளவுக்கு பலம் இருக்கிறது. உத்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய வீரம், விவேகம். இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி பவர் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாமே சிந்தனை செய்து யோசனை செய்து இந்த மாதத்தில் செயல்படுங்க. வெற்றி உங்களுக்கு தான். நேயர்களே, உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறோம். இந்த பலன் கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளையுமே கணிச்சு பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலனும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதனால் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.